சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்காக நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும். முழங்கால் போடலை சம்மணம் கூட்டி உட்கார்ந்தோம்னா அதில் ஆராதனையில் ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு பலவீனம், ஒரு சோர்வு, ஒரு நிர்விசாரத்தோடு நான் ஆராதித்து கொண்டு இருப்போம். முழங்கால் படியிடும்போது அதில் உள்ள பக்தி வரும். ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவில் நம்மளை ஆராதிக்க முடியும். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நம்ம முழு உள்ளத்தோட முழு பலத்தோட நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து நம்ம கண்களை மூடி பயபக்தியோட பக்தியோட நடுக்கத்தோட தேவன் மீது உள்ள அன்போட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ கடமைக்காக அந்த ஆராதனை நேரம் கடமைக்காக நான் முழங்கால் போட்டேன், கடமைக்காக வந்து நின்று ஆராதிச்சேன்னு இல்லை. வந்த கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரத்தை ஆண்டவருக்கு என்று கொடுக்க போறோம். அதை உண்மையாய் கொடுத்துருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடமைக்காக யாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டாம். உங்க இயேசுவின் மேல் உள்ள அன்பின் நிமித்தம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துங்க, துதி செலுத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செஞ்சிருக்கிறார். எவ்வளவு ஹல்லேலூயா. நம்ம கிருபையால இன்றைக்கு நாம் நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இன்றைக்கு வரைக்கும் நம்மளை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பெரிய ஞானத்தினாலோ நம்முடைய அறிவினாலோ புத்தினாலோ நம்ம ஸ்தோத்திரம் வாழல. தேவ கிருபையினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ கிருபையினால் இன்றைக்கு நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்முடைய கிருபை கிருபை கிருபை. எத்தனையோ பேர் இந்த நாளை காண முடியாமல் போயிருக்கும் பொழுது உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களோடு ஒரு நாளை கூட்டி கொடுத்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படியான பாக்கியத்தை கத்து தந்திருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? ஓ ஸ்தோத்திரம். இது நல்ல தருணமாய் நினைத்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. இந்த நாள் இனி ஒரு நாளாய் வராது. ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை நம்ம ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும்படியாக தேவ ஆவியானவரை நாம் ஸ்தோத்திரம் உணரும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல உற்சாகத்தோடு நாம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? ரீபாலாபா சந்தரதா ரிகபாலாபா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. தேவ பிரசன்னம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு வேணும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும். உம்முடைய மகிமை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. இந்த உலகத்துல வேற எதுனாலும் எங்களுக்கு திருப்தி இல்லப்பா. உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் எங்களுக்கு தேவை தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. தேவ ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே சொல்லுங்க ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நீங்க எங்களுக்கு தேவைப்பா ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே சந்தரத ரிபலபரபலபா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் தருகமானீரே, என் நண்பனானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே.
உருவாக்குகிறவரே, உருவாக்குகிறவரே, குறைவான என் செயல் நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். 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 உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க பிரசன்னத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறதை தேவ பிரசன்னம் முடிய பண்ணுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் என்று ஆண்டவருடைய சமூகத்துல வாஞ்சித்து நம்ம கேட்போமா? தேவ பிரசன்னம் இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைனால, எந்த பெரிய வியாதியோ, மனிதர்கள் எதை குறித்து கைவிட்டார்களோ, டாக்டர்கள் கைவிட்ட எல்லாவற்றிலும் தேவ பிரசன்னம் காணப்படுமானால் எல்லா வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். உங்க பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகும். ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்புங்க. உடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. ஓ ரீகாவல ஆண்டுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, உடைய பிரசன்னத்திற்காக எங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கிறது சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே, உடைய பிரசன்னம் வேணாப்பா, நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரீபலபா சந்தரதரி கபலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். ஆமென் அப்பா. பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடியச் செய்யும். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடியச் செய்யும். உம்மாவி ஊற்றப்பட்டார், மரித்தவை உயிர் பெறுமே. உம்மாவி ஊற்றப்பட்டார், மரித்தவை உயிர் பெறுமே.
Jesus. Hallelujah, hallelujah. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க கண்ணீர், கவலைகள், உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் எல்லாம் தேவ பிரசன்னத்துல ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஹalleluya. தேவ பிரசன்னத்துக்கு அவ்வளவு வல்லமையை வைத்திருக்கிறார். ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்க கண்ணீர், எங்கள் கவலைகள், எங்களுடைய பாடுகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கரங்களை தட்டி ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால் இன்னும் அதிகமாக எங்களை ஹalleluya, hallelujah, hallelujah. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் இன்னும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக, எல்லா பலவீனங்கள் மாறுவதாக, கண்ணீர் மறைந்து போவதாக. ஆவியானவரே எல்லா தடைகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக, எல்லா பிரச்சனைகள் இப்பொழுது மாறி போவதாக. இயேசுவே உம்முடைய பிரசன்னத்தை தாங்க. இயேசுவே உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. அவருடைய சமூகத்தில் அப்படியே நம்ம கேட்போம் ஆண்டவரே நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் வாஞ்சிக்கிறோம், வாஞ்சித்து உம்முடைய சமூகத்துல நிற்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஓ ரிபலப சந்தரதரி கபல் எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே இன்னும் அதிகமாக என்னை நிரப்புங்கப்பா. அநேக தடைகள் ஆண்டவரே, அநேக காரியங்களில பிரச்சனைகளோடு வந்து நிற்கிறோம் அப்பா. ஓ உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு கொடுத்து ஆண்டவரே தடைகளை மாற்றி போடுவீராக. ஓ தடைகளை உடைக்கிறவர், தடைகளை தகர்த்து போடுகிற கர்த்தர். ஓ தேவ பிரசன்னம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ள அதிகமாய் தேவை ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து என்னை நிரப்புங்கப்பா. என்னை நிரப்புங்க, 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 நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க தேவ ஆவியானவரே. ஸ்தோத்திரம் எங்களை ஆளுகை செய்யுங்க. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ரீபாலாபா சந்தரத ரிகபலபா. ஓ ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆவியானவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. தேவ ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவரே பிரச்சனைகளும் பர்வதங்களும் மெழுகு போல உருகி போவதாக. ஓ எங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போவதாக. எல்லா தடைகள் மாறி போவதாக. ரீபாலாபா சந்தரத ரிகபலபரபா. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போம் ஆண்டவரே எங்க மீது உம்முடைய பிரசன்னத்தை அதிகமாய் தாரும் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவரின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை
ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுவீராக. ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற எங்கள் மீது உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வரட்டப்பா. ஒவ்வொரு மீது தேவ பிரசன்னம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மூடுவதாக உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுவீராக. ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர்களை தொடர்ந்து நீங்க நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடல் ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை முழு இருதயத்தோடு முழு மனதோடு உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை அதிகமாய் நீங்க நிறைத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் தேவன் உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்கிறதற்காக எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி 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 அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. ஓ thank you Jesus. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்துக்கு வந்த எங்க ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே இருக்கிற எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பலவீனங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிற எல்லா போராட்டங்களை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் ஒவ்வொருவரும் ஆவியினால் நிறைத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாஞ்சித்து நின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்குள்ளே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்து நடத்துங்க. மீதியான வேலையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நான் உங்களை மேலே கண்ணோக்கமாண்டு உங்களை பழகவும் பெருகவும் பண்ணி என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். லேவியராகவும் 26:9. உன்னதமானவையின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லமையுடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். நீதிமொழிகள் 17:1. சங்கீதம் 118 14 முதல் 26 வரை. கர்த்தர் என் பலனும் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அவர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலதுபக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வேளாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121 முதல் 8 வரை வசனங்கள். Make a joyful noise to the Lord, all their servants. The Lord will gladness come into the presence with singing. Psalm 101:2. இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தியடைகிறார். லூக்கா 2:52. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:20. 10 கட்டளைகள் என் தேவனாகிய கர்த்தர் நானே என் முதன் கன்று. என்னை அன்று உனக்கு வேறொரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். சொர்பத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் உண்டாக்கவோ சேவிக்கவோ வேண்டாம்.
உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபசாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள் யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. கர்த்தர் பயப்படாதே, நானும் துணை நிற்கிறேன். ஏசாயா 43:14. நீ பழங்குறது மாதிரி நான் உன்னோடு இருப்பேன். உபாகம் 31:13. கர்த்தாவே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுதலை கேட்டருளுவீர். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமைக்கு நேரே வந்து காத்திருப்பேன். ஆமென். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. உன்னை போடுவார் அச்சத்தன்களே அழிகிறோங்கய்யா ஒரு தச்சியம் பயிற்சியம் கேளா. சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. பாதாள இடுக்கண் என்னை பிடித்தது. இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய கர்த்தர் மன உருக்கமானவர். ஆமென். சங்கீதம் 97:6-12 வரை வசனங்கள். வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தீர்ப்புகள் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களிகூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதற்கும் நீர் உன்னதமானவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்ப வைக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தை நினைவுதலை கொண்டாடுங்கள். ஆமென். சங்கீதம் 119, 41 முதல் 47 வசனங்கள். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவர்களுக்கு உத்தரவு சொல்லுவேன். உமது வசனத்தை நம்பியிருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதையும். உமது வேதத்தை நான் எப்பொழுதும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். கர்த்தாவே, உமது கற்பனையின் பேரில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது கற்பனைகளை கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். ஆமென். நன்றி. சில அறிவிப்புகள் உண்டு, அதை சொல்லுகிறேன், கவனிங்கள். எழுந்து நிற்கிறதான அந்த வாலிப மகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் கொண்டு வந்ததான இந்த மகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மகள் நிமித்தம் இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்மை இன்னும் அதிகமாக இந்த மகளை அறிந்து கொள்ள கிருபையாயிரும் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் இந்த மகளை நீர் கொண்டு வந்தவனுடைய நோக்கம் உண்டு. இந்த நோக்கம் என்னதென்று தகப்பனே, அப்பா, தம்முடைய பிள்ளை விளங்கி கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் மகளோடு இடைபடுவீராக. இந்த மகள் வந்தது நிமித்தம் அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். மகளோடு உடன்படிக்கிறதான தன்னை ஒத்த வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியிலே சாட்சியாய் ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக. இன்னும் உம்மை அறிகிற அறிவில் வளர்ந்து பெருக பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நாங்கள் சபையாராய் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உன்னத நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ராஜா. இந்த வேளையிலும் கூட அப்பா, எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. அப்பா, எங்கள் திருச்சபையாராய் ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொருடைய கைகளிலும் ஒவ்வொரு மாநிலங்களை குறித்த ஆண்டவரே தகப்பனே, அப்பா, ஒவ்வொரு மாநிலங்களும் அவருடைய கையில் இந்த வேலையில் கொடுக்கப்பட்டிருக்கு தகப்பனே. சோதரிக்கிற ராஜா, அதில் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க, எவ்வளோ கிராமப்புறங்கள் இருக்குன்னு என்று ஆண்டவரே தகப்பனே
தகப்பனே சோதரிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்தையும் அறிந்து ஆண்டவரே திட்டமிட்டு அப்பா அந்த இடத்துல தேவனுடைய ஆளுகை வரும்படியாய் தேவ சித்தம் அப்பா பரிபூரணமாய் தகப்பனே ஒவ்வொரு மாநிலங்களில் நிறைவேறும்படியாக இந்த பிள்ளைகள் கருத்தாய் செபிக்க அப்பா எங்க விசுவாச பிள்ளைகள் இணைந்து ஆண்டவரே நாங்கள் கருத்தாய் ஒருமனப்பட்டவர்களாய் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட மாநிலத்தின் மேல உத்தரவாதம் எடுத்து இரவும் பகலும் ஆண்டவரே சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஆண்டவரே ஜெபித்து அந்த மாநிலத்தில் தகப்பனே தேவ சித்த நிறைவேறும்படியாக ஆண்டவரே தகப்பனே ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாற்றுங்க தகப்பனே. அப்பா அம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா தகப்பனே. இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய இடங்களில ஆண்டவரே எந்த வன்முறை சம்பவங்கள் நடைபெறக்கூடாது ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினால அது கலவர பூமியாய் மாறக்கூடாது. சமாதானத்தோடு எல்லா வாக்குச்சாவடிகளும் தேர்தல் நடத்தப்படணும் ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதமான தந்திர கிரியைகளும் அங்க நடத்தப்படக்கூடாது தகப்பனே. சோதரிக்கிற ராஜா ஆண்டவரே நீங்க தான் ஒவ்வொரு இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலங்கள் மேலையும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகள் மேலையும் அப்பா உம்முடைய கல்வாரி இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் மிகுந்த கரிசனையோடு எங்கள் தேசத்தின் நலனில் அக்கறை உள்ளவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மறக்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எங்கள் கைகளில் கொடுக்கப்பட்ட மாநிலங்களுக்காய் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க தகப்பனே. ஆமென் அப்பா. சோதரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டு அந்தந்த பகுதிகளில் தேவரீர் நீர் ஆளுகை செய்து உமக்கு சித்தமானவர்களை கர்த்தர் தந்ததற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே எந்த கலவரங்களும் நடைபெறாதபடிக்கு சமாதானத்தோடு அந்த தேர்தல் நடைபெற அப்பா நீங்க உதவி செய்ததற்காய் நன்றி. அந்த தேர்தல் நடைபெறும் வரைக்கும் அந்த மாநிலத்தின் மேல நாங்கள் நோக்கமா இருந்து அந்த இடத்துல எந்த கலவரமும் வராதபடிக்கு அதற்காக நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு சித்தமானவர்கள் மாத்திரம் அந்த இடத்துல வரும்படியாய் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஆண்டவரே அந்த தேர்தல் ரிசல்ட் வரும் வரைக்கும் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்க அப்படியே செய்தபடியால் உமக்கு சோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகளும் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஜெபிக்கிறோம் என்பதை இந்த கார்டை அடிச்சு கொடுத்தவங்க இலவசமா ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம இயேசுநாதருக்கு காட்டுவோம். ஆண்டவரே எனக்கு கொடுத்த இந்த தொகுதியில உங்க ஆளுகை உண்டாகட்டும் அப்பா. உங்க ஆளுகை உண்டாகட்டும் அப்பா. எனக்கு கொடுத்த இந்த தொகுதியில உங்க ஆளுகை உண்டாகட்டும். சொல்லுங்க ஏசப்பா இந்த தொகுதியில உங்க ஆளுகை உண்டாகட்டும். மும்பை வடமேற்கு மகாராஷ்டிரா மாநிலம். மும்பை வடமேற்கு மகாராஷ்டிரா மாநிலம் 48 தொகுதியில ஆண்டவரே இந்த தொகுதியில இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். மகாராஷ்டிராவில இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். மும்பை வடமேற்கில இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். துன்மார்க்கரை கர்த்தர் அகற்றி நீதிமான்கள் தேசத்தை ஆளும்படி செய்வீராக. பரிசுத்தவான்கள் தேசத்தை ஆளும்படி செய்வீராக. 543 தொகுதிகளிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை உண்டாக ஜெபிக்கிறோம். தகப்பன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா. மதிலை மோதி பெரும் காற்றும் மடிக்கையில் பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் மடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே பெரும் எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவோம்
சங்கீதம் 5ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. அல்லேலூயா. அது பெரிய பர்வதமா இருந்தாலும், செங்கடலா இருந்தாலும், ஒரு பெரிய மலையா இருந்தாலும், தேவ பிரசன்னத்திற்கு முன்பதாக அது வழிவிட்டு தேவ பிள்ளைகளை வணங்கி நிற்கிறதாக இருக்கிறது. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அழிந்திடும். எனக்கு முன்னாடி ஒரு தேவ பிள்ளையாகி எனக்கு முன்னாடி செங்கடல் நின்றாலும், ஒரு பெரிய யுத்த சேனை நின்றாலும், நான் தேவ பிரசன்னத்தை சுமந்து நிற்கிறவனாக, தேவ பிரசன்னத்தை சுமந்து நிற்கிறவளாக இருப்பேனானால் எனக்கு முன்பதாக அது இரண்டாய் பிளக்கும், அது உருகும், அது மெழுகை போல உருகி போகும். என் பலத்தினால் அல்ல, சர்வ பூமியின் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலேயே, சர்வ பூமியின் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலேயே அப்படியாகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை வரும்போது இது எனக்கு தான் என்று விசுவாசத்தோடு அதை பிடிப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப ஈஸியா மாறிடும். கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடக்கூடாது. இவ்வளவு தூரம் எழுப்பி கஷ்டப்பட்ட ஆண்டவரை தேடி சர்ச்சுக்கு வந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நம்ப பண்ணும்படியான தீர்க்க தரிசனங்களை பேசும்போது நீங்க அசட்டையா அப்படியே உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னா, கை கெட்டுச்சு ஆனா வாய் கெட்டல, பசியா தான் போக வேண்டியிருக்கும். இல்ல, கர்த்தர் என்னோட பேசுகிறார், எனக்கான வார்த்தை வருகிறது, என் பர்வதங்கள் உருகும்படிக்கு, என் மலைகள் எல்லாம் உருகும்படிக்கு எனக்கு ஒரு வார்த்தை வருகிறது என்கிற விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. செங்கடலோ பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலோ பிளந்து இயேசுவின் நாமத்தில் செங்கடல் பிளப்பதாக அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. 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 உம்மை போற்றி பாடுவேன், உங்கள் உயர்ந்த கண்மலர்போல். உம்மை போற்றி எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்ல. உணர்ந்து சொல்லுவோம், எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னையோ தருவதும் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவேன், உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி உயர்ந்த கண்மலையே. ஹல்லேலூயா. பிரசன்னம். Say unto the nearby person, பிரசன்னம். பக்கத்தில் உள்ள ஆளை பார்த்து சொல்லுங்க, பிரசன்னம், பிரசன்னம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பிரசன்னம் எவ்வளவு பலம் உள்ளதென்றும், இந்த பிரசன்னம் எவ்வளவு டிரான்ஸ்பரண்ட் ஆனது என்பதையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்க பிரயாசப்படுகிறேன். See, when you are 30 feet away from me, you cannot smell me. But when you come nearer up to 3 feet, ஸ்தோத்திரம், 30 அடி தூரத்தில் இருந்தால் என் வாசனை உங்களுக்கு தெரியாது. ஆனால் 3 அடிக்கு உள்ளே வந்தால் நான் என்ன சென்ட் போட்டிருக்கேனுங்கிற வாசனை உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். 30 அடி சுற்றளவில் இருப்பீங்கன்னா நீங்கள் சமூகத்தில் இருக்கிறீர்கள். 3 அடிக்குள்ளே நெருங்கி வந்தால் நீங்கள் பிரசன்னத்திற்குள் வருகிறீர்கள்.
தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய பார்வையிலே வைத்து வளர்க்கிறார். நீங்கள் தேவனுடைய பார்வையில், அதாவது தேவ சமூகத்தில் இருக்கிறீர்களா, தேவ பிரசன்னத்திற்குள் வருகிறீர்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டுக்குமே இங்கிலீஷ் பைபிள் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லலாம். ஆனால் தமிழ் பைபிள் ரொம்ப அழகாக அதை விளக்கி சொல்லியிருக்கிறது. சமூகம் அவருடைய கண் பார்வையில் இருப்பது, பிரசன்னம் அவருடைய சூட்டில் இருப்பது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ண தூக்கி மடியில் அம்மா வச்சுக்குவாங்க. அம்மாவுடைய சூட்டில் இருக்கிற பிள்ளை அதிக பாதுகாப்பிற்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் என் பிரசன்னம் இருக்குன்னு சொன்னாரு. 3வது மாசம் என் பிரசன்னமே உன்னோடு இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பிரசன்னத்தினுடைய குணம் என்ன? அந்த பிரசன்னம் தனக்கு முன்பதாக இருக்கிற எதிரிகளை மெழுகை போல உருகச் செய்யும். சத்துருக்களை மெழுகை போல உருகச் செய்யும். சத்துரு எவ்வளவு பெரிய மலை போல இருந்தாலும் அந்த மலையை, அந்த சத்துருவை தேவ பிரசன்னம் உங்கள் கண்களுக்கு முன்பதாக உருகச் செய்யும். ஹல்லேலூயா. பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் இடமே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் இடமே, எங்கள் புகலிடமே. ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எங்க புகலிடம், எங்கள் அடைக்கலம், எங்கள் கேடகம், எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் துருகம், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவ பிரசன்னமே. போற்றி ஆடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி ஆடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பிரசங்கம் செய்யாதத ஒரு சின்ன தேவ பிரசன்னம் செய்து முடித்து விடும். ஹல்லேலூயா. As much as the presence is powerful, that much the presence is transparent. ஆமா, எவ்வளவு பிரசன்னம் வலிமையானதோ அவ்வளவிற்கு தேவ பிரசன்னம் ஒளிவு மறைவற்றதாக இருக்கிறது. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆமா, பலமான தேவ பிரசன்னத்தில் கூட பிசாசு வந்து நின்று சில வேலைகளை செய்ய முடியும். பாஸ்டர் என்ன எப்படி சொல்லிட்டீங்க? எஸ், that is the transparent of his presence. தேவ பிரசன்னத்தினுடைய வெளிப்படைத்தன்மை அது. நீங்க யோபுவின் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன், தேவ தூதர்கள் எல்லாரும் கூடியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும்? தேவ பிரசன்னம் தானே இருக்கணும். ஆனால் அந்த இடத்துக்கு யார் வாரா? சாசு வாரம். வாசிங்க பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமா வாசிங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். எம்மாடி, யார் வந்து நிக்கா? இன்னொரு தேவ தூதன் வந்தான், ஒரு மனுஷன் வந்தான், அல்ல ஒரு தேவ மனுஷன் வந்தான்னா அதை நம்ம என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா தேவ புத்திரரும் தேவனும் இருக்கிற சந்நிதியில யார் வர்றாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு? அப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ள பிசாசு ஊடுருவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா அதே நேரத்தில் தேவ பிள்ளைகளுக்கு பலனா இன்னொரு விஷயம் சொல்றேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 5:4. காலமே எழுந்திருந்து
வந்தபோது இதோ ஜனங்கள் மறுநாள் காலமே எழும்பி வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் விக்கிரகம் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி விழுந்து கிடந்தது மட்டுமல்லாமல் தாகோனின் தலையை புடுங்கி அதன் 2 கையும் புடுங்கி வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. உடைச்சி வாசல் படியில கொண்டு வைக்கிற அளவுக்கு ஒரு விக்கிரக கோயிலுக்குள்ளேயும் தேவ பிரசன்னம் இறங்கி வர வலிமை உள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா. The transparency of God's presence. தேவ பிரசன்னம் ஒரு பக்கம் சத்துருக்களை உருக பண்ணுகிறது, இன்னொரு பக்கம் அது எவ்வளவு வெளிப்படையா இருக்கிறது என்றால், ஒரு விக்கிரகத்தினுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு விக்கிரக கோயிலுக்குள்ளே தேவ பிரசன்னம் போய் விக்கிரகத்தினுடைய தலையை பிடிச்சி திருக்கி பிடுங்கி கை 2 பிடிச்சி முறுக்கி அத்து தூக்கி எடுத்து வாசப்படியில் வச்சுட்டு போற அளவுக்கு தேவ பிரசன்னம் வலிமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவ பிரசன்னம் எவ்வளோ வலிமையானது இருக்கா பார்த்தீங்களா? உன் சத்துருக்களை உருக பண்ணுங்கிறது எவ்வளோ கரெக்டாக இருக்கு பார்த்தீங்களா? அங்கே எந்த மனுஷன் என்ன செய்யலை, தாகோனுடைய கோயிலுக்குள்ள போகல, பெட்டியை தூக்கி, இது இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள் கும்பிடுற தேவனுடைய பெட்டி, அப்ப நம்ம சாமி கோயிலை கொண்டு வச்சிருவோம் சொல்லி இந்த பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை தூக்கி எங்க கொண்டு வச்சிட்டாங்க? தாகோன் என்ற ஒரு அந்த முழு தேசத்திற்கும் கடவுளா இருக்கிற தாகோன் என்ற கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. மறுநாள் காலையில எழும்பி வந்து பார்த்தா, கதவை திறந்தா வாசப்படியில தாகோன் தலையை முறிச்சி, தாகோன் கை 2 முறிச்சி வாசப்படியில வச்சுட்டு போயிடுச்சு. யார் வந்தா ராத்திரி? யார் இதை செஞ்சா? எப்படி நடந்தது என்ன? யாருக்கும் தெரியல. பூட்டின கோயில் பூட்டின மாதிரி இருக்கு. ஆனா பூட்டின கோயிலுக்குள்ள சாமி தலையை திருக்கி தரையில வச்சிருக்கு, கை 2 முறிச்சி வாசப்படியில வச்சிருக்கு. I can say this is the presence of God, not the power of his presence. அது சாதாரண தேவ பிரசன்னம் அல்ல, வல்லமையானது ஒரு தேவ பிரசன்னம். அதை தேவ பிரசன்னம் என்று சொல்வதை விட தேவ பிரசன்னத்தின் வல்லமை என்று நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. How can we increase the presence of God in our life? நம்ம வாழ்க்கையில இந்த தேவ பிரசன்னத்தை அதிகரிக்க செய்வது எப்படி? அதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு. சரியா? ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் பெருகணும், வளரணும்னு விரும்புகிறீங்களா? உங்களுக்கு இப்படிலாம் காரியங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? எஸ், நானும் விரும்புகிறேன். ஆமாம், அந்த தேவ பிரசன்னம் காக்கப்படுவதற்கு நான் போன வாரத்தில் ஒன்று சொன்னேன், கன்சிஸ்டன்சி. ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் காக்கப்படுவதற்கு, பெற்ற தேவ பிரசன்னம் காக்கப்படுவதற்கு, ஸ்தோத்திரம், தொடர்ந்தேச்சியான சில செயல்களை உங்களுக்கு நான் சொன்னேன். தொடர் ஜபங்கள், தொடர் வேத வாசிப்பு, தொடர் துதி ஆராதனை, ஸ்தோத்திரம், தொடர் உபவாசம், தொடர் கண் விழிப்பு ஜபங்கள், ஸ்தோத்திரம். அது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சி ஆகும்போது, பிள்ளைகள் நிழல்ல உட்காருங்க, வெயிலில் உட்காராதீங்க, ஸ்தோத்திரம். ஆமாம், இப்படி தொடர்ந்தேச்சியான சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவனை தேடுகிறதற்கு அடுத்த விஷயங்கள் நடக்கும்போது, அது தேவ பிரசன்னத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுது? பாதுகாக்குது. தேவ பிரசன்னத்தை காக்குது. தேவ பிரசன்னத்தை பாதுகாத்து இருக்கிறத காக்குது. ஆனா இந்த வாரம் நான் எதிரிமா பேச போறேன், இருக்கிற தேவ பிரசன்னத்தை காப்பது மட்டுமல்ல, இருக்கிற சொத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல, இன்னும் கொஞ்சம் சொத்தை வாங்கி சேர்ப்பதற்குரிய வழியை உங்களுக்கு நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். அல்லேலூயா. அவன் எத்தனை பேருக்கு அந்த வெளிப்பாடு வேணும்? திரும்ப பாட்டே வந்துட்டு இருக்கு. நேற்று உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆண்டவர் நம்ம பாடி அவரை துதிக்கணும்னு விரும்புகிறாரு. நான் கூட எவ்வளோ சொல்லி பார்த்தேன், எனக்கு சரியாக ஸ்கேல் வராது, பாட்டு வராது, என்னத்தை பாட்டு பாடிக்கிட்டு நான் பாடுறது உங்களுக்கு என்னை விட எவ்வளோ நல்லா பாடுற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஏன்ட்ட வந்து சும்மா பாடு நான் நல்லாவா பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் கூட சொல்லி பார்த்துட்டேன். ஆனாலும் ஆண்டவர், ஆமாம், நான் பெருமையாலாம் சொல்லலை, ஆளை விடுங்கன்னு தான் சொல்கிறேன். ஆனாலும் அவர் விட்ட பாடல்ல, நீ பாடு, நீ பாடுவதை நான் கேட்க பிரியமாக இருக்கிறேன் என்றே சொல்லுகிற தேவனாக இருக்கிறார்.
நீ இப்படி மைக்கு போட்டு மியூசிக் போட்டு பாடுறதெல்லாம் கூட அவர் விரும்பலை. ஸ்தோத்திரம். ஆமாம், ஒரு கொட்டை எடுத்துக்கிட்டு தனியாக போய் உட்கார்ந்து உம்மை போற்றி பாடுவே எந்தன் உயர்ந்த கண்மலையே, இப்படி பாடுவதை அவர் விரும்புகிறார். உங்களுக்கும் அப்படிதான். ஸ்தோத்திரம். கூட்டத்தோட பாடினா எப்படி பாடுவீங்க நீங்கள்? மைக் கொடுத்து வீடியோ கேமரா வச்சு பாடலாம், அதெல்லாம் நல்லா பாடிடும், அது ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதெல்லாத்தையும் விட ஆண்டவர் மெய்யாய் விரும்புகிறது எது? பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், அதான நடந்ததுன்னு. ஆமா, இப்போ இதெல்லாம் நடந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணிட்டே இரு, நீ பாடிக்கொண்டே இரு. பெரும் வெள்ளம் வரட்டும், மதில்கள் உடையட்டும், எது வேணா நடக்கட்டும், நீ என்ன செய்து கொண்டே இரு. எப்படி பாட? எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி. இப்படி பாட பாட என்ன நடக்கும்? தேவ பிரசன்னம் இறங்கி வரும். தேவ பிரசன்னம் என்ன செய்யும்? எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தரும் நீரல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தரும் நீரல்லவோ, கண்மலை தேடும் வழியும் எண்ணையும் அருவதும் நீரல்லவோ, கண்மலை தேடும் வழியும் எண்ணையும் அருவதும் நீரல்லவோ, கண்மலை தேடும் வழியும் எண்ணையும் அருவதும் நீரல்லவோ, கண்மலை தேடும் வழியும் எண்ணையும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நல்லது நல்லது. ஸ்தோத்திரம். எத்தனையோ ராத்திரி தூக்கம் வராமல் கிடந்து நான் பாடுறதுனால உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா, உங்களுக்காக நான் இன்னும் 2 ஸ்டான்ஸா கூட எக்ஸ்ட்ரா பாட ரெடியா இருக்கிறேன். கண்மலையின் தேன் சாப்பிட்ருக்கீங்களா? கண்மலையின் தேன் சாப்பிட்ருக்கீங்களா? அவர் சாப்பிட்ருக்காரு. தேனி மாவட்டத்தில் வராரு. ஸ்தோத்திரம். ஒரு முருங்கை தோட்டத்தில் உள்ள தேனுக்கு, முருங்கை தோட்டத்தில் தேன் கூடு கட்டுச்சுன்னா அந்த தேனில் என்ன அதிகமாக இருக்கும்? அந்த முருங்கை பூவினுடைய வாசனை, சத்து போன்ற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஒரு குப்பை மேட்டில் ஒரு தேனி கூடு கட்டி இருக்கு. அந்த தேனை எடுத்து நக்கி பார்த்தா என்ன டேஸ்ட் வரும்? லேசா குப்பை டேஸ்ட் வரும். சரியா? ஸ்தோத்திரம். கண்மலை மேலே ஒரு தேன் கூடு இருக்குது, பக்கத்தில் குப்பையே இல்லை, நாத்தம் எடுக்கிற எந்த விஷயமே இல்லை. ஸ்தோத்திரம். உயர்ந்த மலைகள், உச்சியில பூத்த பூங்கொத்துகள், இங்க தான் தேன் எடுத்தாகணும். அதை எடுத்து அதுக்கு மேல இருக்கிற கண்மலையில கொண்டு போய் அந்த தேனை சேர்க்க வேண்டுமானால், அந்த தேனை எடுத்து ஒரு ஆள் சாப்பிடும் போது அது என்ன டேஸ்ட் இருக்கும்? அது சாப்பிட்டா தானே தெரியும். அப்படி ஒரு டேஸ்ட்டை இன்னும் நம்ம நாக்கு என்ன செய்யல, பார்க்கல. I can say that is the presence of God. அந்த உயர்ந்த கண்மலையிலே சேமிக்கப்பட்ட அந்த தேன், அது தேவ பிரசன்னத்திற்கு சமமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் அருவது நீரல்லவோ, கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும். ஒலிவ எண்ணெய் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? யாராவது ஒலிவ எண்ணெய் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? எப்படி இருக்கும்? சொல்ல தெரில. ஒலிவ எண்ணெய், ஆலிவ் ஆயில் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் ஒலிவ எண்ணெய்? நீ டேஸ்ட் பண்ணி தான் நான் இப்போ சொல்லுறேன். ஆமாம், நான் ஒலிவ மரத்தை பார்த்தேன், ஒலிவ காய எடுத்தேன்,
நல்லா கவனிங்க. அதில் டேஸ்ட்லாம் இருக்காது. சப்புன்னு இருக்கும், நல்லா இருக்காது. பயங்கர சத்து இருக்கும், ஆனால் நல்லா இருக்காது, வாய்க்கு ருசியாக இருக்காது. ஆனால் நல்ல முதிர்ந்த ஒலிவ கொட்டை எடுத்து அதை மிஷினில் போட்டு அதை ஆட்டி முதல்ல தெரிச்சு வரும் பாருங்க. எண்ணெய் முதல்ல தெரிச்சு வரும் பாருங்க. அதை பிழியும் போது சக்கையாகி கடைசியில் வர்றதில்லை. அந்த முதல்ல மேலே தெரிச்சு அப்படி வழிஞ்சு வெளியே வரும், முதல்ல பொங்கி வரும். அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா அதெல்லாம் நம்ம நாட்டுக்கே என்ன செய்யறதில்ல. அதெல்லாம் குவைத் ராஜாக்கள் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. நம்ம இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்றோம் பாருங்க, இதெல்லாம் பேரிச்சம்பழமே இல்லை, பேரிச்சம்பழத்தின் சக்கை. ஆமாம், குவைத் ராஜாக்கள் ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்றாங்க. சும்மா இவ்வளோ தண்டி இருக்குது பேரிச்சம்பழம், ஒரு பேரிச்சம்பழம் இவ்வளோ பெருசு இருக்குது. ஆமாம், பேரிச்சம்பழம் மரத்தில் இருக்கும்போதே சொட்டுன்னு என்ன பண்ணிட்டு இருக்குது, மரத்தில் இருக்கும்போதே பழுத்து கனிந்து அங்கேருந்து என்ன வந்துட்டு இருக்குது, சாறு சொட்டா கீழே வந்துட்டு, கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு பிடிச்சி அதை அப்படியே கொண்டு யார்கிட்ட கொடுப்பாங்களாம், குவைத் ராஜாட்ட கொடுப்பாங்களாம் கைப்படாம. குவைத் ராஜா எச்சி எவ்வளோ பேருக்கு, அதுல ஒரு சத்து இருக்கு பாருங்க. அதுதான் வழியும் எண்ணெய். அதுதான் என்னது, கண்மலை தேனும் வழியும் எண்ணெயும். ஏன் உங்களுக்கு தரணும் அவரு? ஏன்னா நீங்க அவர் பார்வையில் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாயிருக்கிறீர்கள். கண்மலை தேனும் வழியும் எண்ணெயும் தருவது நீர் அல்லவோ, கண்மலை தேனும் வழியும் எண்ணெயும் தருவதும் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவே எந்தன் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி உயர்ந்த கண்மலையே. ஹல்லேலூயா. ஆமா, தேவ பிரசன்னம் என்பது the high class food. ஆமாம், ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சோயா சூப், சோயா பீன்ஸ், சோயா, அது வந்து சிக்கன் சூப்பை விட மட்டன் சூப்பை விட விலை கூட. அதில் பயங்கர சத்து இருக்குது. உங்களுக்கு தெரியல, சோயா பீன்ஸ். ஆமாம், கறி மீன் மட்டன் சிக்கனை விட அது விலை கூட. அந்த ஃபஸ்ட் கிளாஸ் சோயா, அதை பாம்பேயில் இருக்கிற தாஜ் ஹோட்டலில் அந்த ஒரு சூப் மட்டுமே 500-600 ரூபா சொல்லுவாங்க. ஒரு கப்பில் சூப்பு தருவாங்க. சோயா சூப் குடிச்சிருக்கீங்களா? நான் குடிச்சிருக்கேன். வாங்கி கொடுத்தாங்க, ஓசிக்கு வாங்கி கொடுத்தாங்க. நம்மளா போய் குடிக்க முடியாது, பட் அவங்களா வாங்கி கொடுத்தாங்கன்னா, எப்பவுமே யாராவது ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்கன்னா அப்போ எப்படி சாப்பிடுவோம் நம்ம? அன்னைக்கு தெளிவாக சாப்பிடுவோம், கரெக்டாக சாப்பிடுவோம். நம்ம நம்மளே பில் கட்டி சாப்பிடணும்னா எப்படி சாப்பிடுவோம்? அது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆமாம், பாஸ்ட் பில் கட்ட போறாருன்னா மாற்றி பேர் எப்படி சாப்பிடுவாரு? அன்னைக்கு அவர் சாப்பிட்ற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அவன் ஏதோ ஒன்று புரியாமல் சொல்லுவான், அமெரிக்கன் சாப்ஸ் இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்குறேன். அமெரிக்கன் சாப்ஸ்னா என்னன்னு தெரியாது, அங்கே வயிறு ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், என்னன்னே தெரியாட்டாலும் அன்னைக்கு அடிப்போம். ஏன்னா பில் கட்ட போகிறது யாரு? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தண்ணியில் காப்பாற்றினவங்களையெல்லாம் ஒரு நாள், எங்கள் குடும்பத்தை தண்ணியில் காப்பாற்றினவங்களையெல்லாம் ஒரு நாள் ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்னு வச்சுருக்கேன். அது இப்போ இல்லை, மேபி சர்ச்சு கட்டினதுக்கப்புறம். செகண்ட் டே வந்தீங்களா என்னை காப்பாற்றுறதுக்கு? நீங்கள் வரலையோ, மிஸ் பண்ணிட்டீல. நீங்கள் டியூட்டியில் இருந்து என்ன? ஸ்தோத்திரம். மார்க் வந்தியாப்பா? மார்க் வந்தல என்ன? உனக்கு ஒரு வெயிட்டான ஒரு பார்ட்டி இருக்குப்பா. தோத்திரம். கம்ஸ்ல வந்தீங்களா? போச்ச தோத்திரம். இதெல்லாம் மனசில் உள்ள ஆசை. ஆசைப்பட்டால் அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் வந்தீங்களா? உங்களுக்கும் போச்சா? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்ன சந்தோஷம், உங்களெல்லாம் சாப்பிட வச்சு அதை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம். ஆமாம், நான் சாப்பிட்றத விட
நாம் நேசிக்கிறவர்கள் அல்லது நம்மளை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்து பார்க்கறதுல ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்ததும் நீர் அல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்ததும் நீர் அல்லவோ, கண்மலை தேனும் எண்ணையும் தருவதும் நீர் அல்லவோ, கண்மலை தேனும் வழியும் எண்ணையும். நம்ம கொஞ்சம் நேரம் பைபிள் படிப்போம். ஏன்னா பாட்டு நல்லா இருக்குது, எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கும் கொஞ்சம் நல்லா அடிக்கிறான். என் வாழ்க்கையில் எதுவும் நடந்திருக்கு, அது நல்லது நடக்கட்டும், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கட்டும். இப்போ அவனுக்கு கொஞ்சம் பவர் கூடி இருக்குது. ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகள் இப்போ நல்ல கீபோர்டு வாசிக்கிறாங்க. இப்போ அவன் மைக்கில் குறுக்க என்ன வர்றதில்லை, சவுண்டு வர்றதில்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மீடியா டீமுக்காக நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். அல்லேலூயா. உங்களெல்லாம் ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்காருப்பா. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருப்பதற்காக என்னாலும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் நம்ம வசனத்து பக்கம் வருவோம். அப்போ தேவ பிரசன்னம், நான் முதல்ல சொன்னேன், மலைகளை உருக்க மெழுகு போல உருகச் செய்ய வலிமை உள்ளதுன்னு சொல்லி. அதே தேவ பிரசன்னத்துக்குள்ள பிசாசு ஊடுருவி வந்து கிரியை செய்வதற்கும் அதிகாரம் பெற்றிருக்கிறத நம்ம பைபிளில் பார்த்தோம். எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்தில் இருக்குது, மைண்டில் இருக்குது. அது எனக்கு இப்போ எங்கே இருக்குன்னு தெரில, அதை சொல்லவா வேண்டாமான்னு தெரியல. நான் வேணா வசனத்தை சொல்கிறேன், ரெஃபரன்ஸ் நீங்கள் கண்டுபிடிங்க. நான் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கும்போதே என் கண்ணோ இருதயமோ பிரசங்கில வரும் நினைக்கிறேன், வேற ஒன்றை தேடி போச்சு. அது என்னன்னு சொல்ல வேண்டாம், மதுபானத்தை தேடி. நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போதே என் கண்களோ என் இருதயமோ எங்கே போச்சான், மதுபானத்தை தேடி போச்சுன்னு ஒரு வசனம் பைபிளில் இருக்குது. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. என்ன 2-3 பிரசங்கி இல்லை, சாலமோன் சொல்லுவார். சாலமோன் சரியான குடியாரன். சாலமோன் செய்யாத சேட்டையே அவன் பாருங்க, அவன் ஒரு பெரிய வெளிப்பாடு சொல்றான் பாருங்க. அதை வாசிங்க 2-3 பிரசங்கி 2-3 வாசிங்க. வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் ஒருத்தன் அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே, நல்ல விஷயத்தை ஆராய்ந்து அறிந்து அதிலே வளர்ந்து பெருகும்படிக்கு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே தேவ வசனத்தை கேட்டு விசுவாசத்தில் வளர, தேவ பிரசன்னத்துக்குள்ளே பிரவேசிக்க, சர்ச்சில் உட்கார்ந்து ஞானத்தால் என் இருதயத்தை தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியீனத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். ஞானத்தால், வசனத்தால், தேவ பிரசன்னத்தால் நான் நிரம்பி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் போதே, இன்னொரு பக்கம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், மதுபானத்தினால் என் தேகத்தை சீராட்டி கொள்ள. கரெக்டா வாசிங்களேன். மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும், மதுபானத்தினால் என் தேகத்தை சீராட்டி கொண்டிருக்கவும், மதியீனத்தை பற்றி கொண்டிருக்கவும், முட்டாத்தனமான விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கவும் என் உள்ளத்திலே வகை தேடினேன். என் உள்ளத்துல என்ன பண்ண செய்ய முடியல, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஐ அம் ட்ரைங். முடிச்ச உடனே எங்க போலாம், எப்போ முடிப்பாரு, போன உடனே சிகரெட் அடிக்கவா, இல்லை கஞ்சா அடிக்கவா, அல்லது அங்கே போகவா, இங்கே போகவா, எங்கே உட்காந்துக்கிட்டு என் உள்ளத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே, தேவ பிரசன்னத்தில் இருக்கும் உள்ளத்தை ஞானத்தால் தேற்ற இடம் எது, கர்த்தருடைய ஆலயம், தேவ சமூகம், தேவ பிரசன்னம். அவர் சாலமோன் என்ன ஒரு வெளிப்பாடை சொல்லியிருக்காரு பாருங்க. நான் சொல்ல இப்படி இருக்கும்போது
தேவன், தேவ தூதர்கள், தேவ சமூகம், தேவ பிரசன்னம். அங்கே பிசாசு வர முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? எஸ், தட் இஸ் பாசிபிள். தேவ சமூகம் பெருகுவதற்கு பதிலாக தேவ சமூகம் அங்கு தேவ பிரசன்னம் பெருகுவதற்கு பதிலாக நம்ம வாழ்க்கையில் சில நேரம் தேவ பிரசன்னம் பஞ்சர் ஆக்கப்படும். ஒரு டயரில் காற்று ஃபுல்லாக இருக்கும்போது டயர் எப்படி இருக்கும்? கல்லாக தட்டி பார்த்தா டங் 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 கல் மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அது ஒரு ஆணி குத்திட்டா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகும். கவனி, நேராக உட்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக காற்று வெளியே போகும்போது டங் டங்னு இருந்த டயர் எப்படி இருக்கும்? தொப்பு. ஆமாம். அப்புறம் காற்றெல்லாம் போய் கடைசியில் சப்புன்னு இருக்கும். நான் ஃபுல் ஏரோட 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறந்து கொண்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி என்ன ஆயிட்டு? அந்த கன்றாவியை நான் என் வாயால் சொல்லவா? தோத்துரும். தேவ சமூகம் காக்கப்படுவதற்கு பதிலாக, தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் காக்கப்படுவதற்கு பதிலாக நிறைய நேரம் தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் பஞ்சர் பண்ணப்படுகிறது. இது நடக்கும், இது சாத்தியம். அப்படிலாம் நடக்குமா? நடக்கும்னு பைபிளில் போட்டிருக்கு. பிரசங்கி 2:3 இந்த வசனத்தை நான் படிச்சிருக்கேன், இப்போ கரெக்டாக சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. சாலமோன் சகல அனுபவத்தையும் தன் வாழ்க்கையில் பெற்று தேறி வந்தவர். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? தேவ பிரசன்னம் என்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நிரம்பி வழியும் போது உண்டாகிறது. எழுதிக்கோங்க. தேவ பிரசன்னம் என்பது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் நிரம்பி வழியும் போது உண்டாவது. ஆமாம், ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்திற்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்துக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்கிறது. தேவ பிரசன்னம் காக்கப்படுவதற்கு நான் சொன்ன கன்சிஸ்டன்சி, தொடர்ந்தேச்சையாய் செய்கிற நற்கிரியைகள். தேவ பிரசன்னம் பெருகுவதற்கு நான் சொல்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எத்தனை பேருக்கு புரியுதோ எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் சபையோடு பேசுகிறார். சபையே, நீ தேவ பிரசன்னத்தை பெருக பண்ண வேண்டுமா? நீ தேவ பிரசன்னத்தை பெற்றிருக்கலாம். அனுதின வேத வாசிப்பு ஜெபத்தின் மூலமாக அந்த தேவ பிரசன்னத்தை காக்கலாம். ஆனால் உன்னில் இருக்கிற தேவ பிரசன்னம் பெருக வேண்டுமா? நான் சொல்கிறேன், the fear of God, கர்த்தருக்கு பயப்படுற பயம் தேவ பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் பெருக பண்ணும். இருக்கிற அளவிலேயே இருத்தாது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் பெருக பெருக தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, தீமையை விட்டு விலகுவதே. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஸ்தோத்திரம். ஒரு தீமை வருது, தீமை பா அப்படின்னு நம்ம தூர விலகணும்னா உள்ளத்தில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுற பயம். நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசட்டுமா? யாரும் வருத்தப்பட மாட்டீங்களே. பாவம் செய்ய சான்ஸே கிடைக்கல, அதனால் நான் பாவம் செய்யலை அப்படின்னா அது கர்த்தருக்கு பயப்படுற பயம்? பாவம் செய்ய எனக்கு 10 சான்ஸ் இருக்குது, ஆனால் பாவத்தை அப்படின்னு தூக்கி போட்டு நான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்பேன் என்று சொன்னால் அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். தேவ பிரசன்னம் எங்க பொங்கும், எங்க பெருகும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும். ஸ்தோத்திரம். யோசேப்பினுடைய இருதயத்தில் வாய்ப்பு கிடைச்சிது, செய்யவா வேண்டாமா? லஞ்சம் வாங்கக்கூடிய இடத்துல யாருக்கும் தெரியாதுல்ல, கொஞ்சம் லஞ்சத்தை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்குவோம், அவனுக்கும் பிரயோஜனம் நமக்கும் பிரயோஜனம். நோ, there is no compromise against sin in our life. பாவம்னு வந்துட்டா எவ்வளோ லாபம் வந்தாலும் சீப்பா அப்படின்னு தூக்கி எறிகிறது தான் தேவனுக்கு பயப்படுற பயத்தின் பூரணம். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தின் பூரணம் எப்போ தெரியுமா? பாவம் செய்ய 1000 வாய்ப்பு இருக்குது, ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன். சாப்பா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? எப்போ தேவ பிரசன்னம் பெருகும்? நீங்கள் தேவ பிரசன்னத்தில் பெற்றிருக்கலாம், தேவ பிரசன்னத்தை ருசி பார்க்கலாம், தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சிருக்கலாம்.
அதை காத்து கூட வச்சிருக்கலாம். டெய்லி ப்ரேயர் பண்றேன், ஒழுங்கா ஜெபம் பண்றேன், ஒரு வாரம் தவறாம சர்ச்சுக்கு வர்றேன். நான் சொல்றேன், நீங்க பெற்ற தேவ பிரசன்னம் காக்கப்படும். எப்பொழுது பெருகும், எப்பொழுது பெருகும். ஸ்தோத்திரம். காக்கப்படுவது, அப்பன் சொத்தை காக்கிறது ஒரு நிலை. நீ அப்பாவாகி சொத்துக்களை பெருக்குவது அடுத்த நிலை. நீங்க அப்பன் சொத்தை காக்கிறீங்களா? நீங்க அப்பாவா இருந்து 4 காசு சம்பாத்தியம் பண்ணி சொத்துக்களை பெருக்குகிறீர்களா? அப்பா கொடுத்த ரட்சிப்பை காத்து வச்சிருக்கீங்களா? அந்த ரட்சிப்பை பெருக பண்ணி அநேகருக்கு ரட்சிப்பை பகிர்ந்து கொடுக்கிறீர்களா? ஏன் நான் பெற்ற ரட்சிப்பை காத்து பரலோகத்துக்கு போறதே பெரிய பாடா இருக்கப்பா. இதில் நான் எங்கே போய் அடுத்த ஆளை ரட்சிப்புக்குள்ளே நடத்த? நான் சொல்கிறேன், நீங்கள் தேவ பிரசன்னத்திலே பெருகுகிறவர்கள் அல்ல, காக்கிறவர்கள். நான் இப்போ ஹையஸ்ட் லெவலுக்கு போகிறேன். அந்த ஹையஸ்ட் லெவலில் தான் என்ன கிடைக்கும்? கண்மாலை தேனும். ராஜாவாக இருந்தாதான் வடியும் எண்ணெயும். எல்லாரும் கிடைக்காது. கண்மலை தேன் எல்லாரும் கிடைக்காது. வடியும் என்ன எல்லாருக்கும் கிடைக்காது. அப்ப யாரு கிடைக்கும்? அது ராஜாக்களுக்குரியது, அது மேன்மக்களுக்குரியது. அதை யார் தான் கொடுக்க முடியும்? தருவதும் நீரல்லவோ. கர்த்தரா பார்த்து கொடுக்கணும். கண்மலை தேன் யார் கொடுக்கணும்? கர்த்தரா பார்த்து கொடுக்கணும். வடியும் என்ன யார் பார்த்து கொடுக்கணும்? கர்த்தரா பார்த்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவர் யாருக்கு கொடுப்பாரு? அந்த மேன்மையான பிரசன்னத்தை, அந்த விலை மதிப்பற்ற பிரசன்னத்தை. ஸ்தோத்திரம். யாருக்கு கொடுப்பாரு? காத்துக்கொள்கிறவர்களுக்கு இல்ல தாயி, அதை பெருக பண்ணுகிறவர்களுக்கு. தேவ பிரசன்னத்தை தங்கள் வாழ்க்கையில காத்துக்கொள்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, காத்துக்கொள்கிறவர்களுக்கு தேன் கிடைக்கும். முருங்கை தோட்டத்து தேன், குப்பைக்காட்டு தேன் வேணா கிடைக்கும். ஆனா தேவ பிரசன்னத்தை தங்கள் வாழ்க்கையில காத்துக்கொள்கிறவர்கள் அல்ல, பெருக செய்கிறவர்கள். பெருக செய்கிறவர்கள். இன்னும் தேவ பிரசன்னம் பெருகட்டும். அதற்கு நான் என்ன செய்யட்டும் பாஸ்டர்? பாஸ்டர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படின்னா என்ன பாஸ்டர்? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். மனசுக்கு தீமைன்னு ஒன்று தெரிஞ்சதுன்னா அது எவ்வளவு நல்லதா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால சொல்ல முடியுமா? இந்த நாட்கள் அதை பிராக்டிஸ் பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த நாட்கள் அந்த உயர்ந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வருவாராக. ஹாஸ்டல் செல்போன் நோண்ட விட மாட்டாங்க, வெளியே அலைய விட மாட்டாங்க. 7 மணி ஆகிட்டுனா ரூமில் பூட்டி வச்சிருவாங்க. நான் செல்போன் நோண்டலை பாஸ்டர், நான் சினிமாவுக்கு போகலை பாஸ்டர். அது ஹாஸ்டல், அதனால உன்னால் போக முடியாதுப்பா. உன்னை பொத்தி இறுக்கி வச்சிருக்கு. காலைல 5 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க, ஜெபம் பண்ண கட்டாயப்படுத்துவாங்க. அது ஹாஸ்டல்ப்பா, அதனால நீ நல்லா இருக்க. ஒரு நாள் உன்னை அவுத்து விடுவாங்க, ஒரு நாள் உன்னை அவுத்து விடுவாங்க. மிலிட்ரியில் இருக்கும்போது காலைல 5 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. கொடுத்த சாப்பாடு தான் கொடுக்கணும், சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும், இத்தனை மணிக்கு படுக்க போயிடணும், இந்த டைமில் தான் ஃபோன் நோண்டணும். ஆமாம், மிலிட்ரியிலேருந்து வீட்டுக்கு வந்தோடனே கிடைச்சதெல்லாம் தின்னு தொப்பை இங்கே போய் உட்காந்து, ஐயோ என்ன உன்னை மிலிட்ரி மேன் நினச்சேன், நீ என்ன இப்படி ஆயிட்ட. சில ஒழுங்குகளை நாமே நமக்கு நினைச்ச வேண்டியிருக்கு. அப்படி 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 உங்க லைஃப்பை டிசிப்ளின் பண்ணா நீங்கள் பிரசன்னத்தை காக்கிறவர்கள் அல்ல, பிரசன்னத்தை பெருக்குகிறவர்கள். கண்மாலை தேனும் வடியும் எண்ணெயும் தருவது நீரல்லவோ. கண்மாலை தேனும் வடியும் எண்ணெயும் தருவதும் நீரல்லவோ. எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே,
கொடுக்கப்பட்டது. வானத்திலிருந்து மன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இன்னொரு 6 நிமிஷம் தான், நான் முடிச்சிடுறேன். 11க்கு முடிச்சிடறேன். நீங்கள் சூடாகுது, நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் கஷ்டத்தை. நான் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன். 6 நிமிஷம். நம்ம ஆனந்தி, கவலைப்படாத. இன்னொரு 6 நிமிஷம் கவனி. ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து மன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. முழு இஸ்ரவேல் ஜனங்களும் அதை பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பேசட்டும், நல்ல காரியம்தான், நல்லதுதான், ஆமாம் தானே. வானத்தை எந்த ஜாதிக்காது எந்த ஜனத்துக்காது இப்படி ஒரு நடந்திருக்கா? வானத்திலிருந்து சாப்பாடு விழுந்திருக்கா? பூமியில எந்த ஜனமாவது அதை பொறுக்கி சாப்பிட்டு இத்தனை வருஷம் உயிரோட வாழ்ந்திருக்காங்களா? அதை சோறா பொங்குறது, அவிச்செடுக்கிறது, பொரிச்செடுக்கிறது, வறுத்தெடுக்கிறது, விதவிதமா செஞ்சு சாப்பிட்டது எங்கேயாவது உண்டா? கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தர் அவர்களுக்கு அப்படி ஒரு விசேஷித்த பண்டத்தை கொடுத்தார் என்று ஊர் உலகமெல்லாம் சொல்லும் அளவுக்கு ஒரு வரலாறு இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக அந்த வரலாறு வேதத்தில் இருக்கிறது. நல்லது. அப்படியாப்பட்ட நம்பிக்கை கொண்ட இஸ்ரவேல் மக்கள்கிட்ட இயேசு போய் சொல்றாரு. எடுத்து வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். 47 வாசிங்க. 47 6:47 வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே. சொல்வீங்கன்னு பார்த்தேன். ஆமேன் சொல்லுவீங்கன்னு பார்க்கல, வசனத்தையே சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். சொல்லுங்க, ஜீவ அப்பம் நானே. யோவான் 6:48. ஜீவ அப்பம் நானே. யோவான் 6:48. சொல்லுங்க, ஜீவ அப்பம் நானே. யோவான் 6:48. நான் என்ன சண்டே கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன்? சொல்லுங்க, ஜீவ அப்பம் நானே. யோவான் 6:48. மனசுல பதிஞ்சுட்டா? வானத்திலிருந்து வந்த அப்பத்தை பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் கூட்டத்தில் போய் இயேசு பேசுறாரு. ஹே, வானத்திலிருந்து வந்த அப்பம் ஜீவ அப்பம். அடுத்த வசனம் வாசிங்க. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். ஒரு நாள் அவன் என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். உங்க பிதாக்கள் எல்லாம் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்கள். பொரிச்சு சாப்பிட்டாங்க, அவிச்சு சாப்பிட்டாங்க, உருண்டை கட்டி சாப்பிட்டாங்க. ஆனா அவர்கள் எல்லாரும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன், ஜீவ அப்பமாகிய என்னிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே என்று இயேசு சொல்லுகிறார். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். என்றென்றைக்கும் பிழைப்பான். அல்லேலூயா. இன்னும் இருக்கா? நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உலகத்துல சர்வைவ் பண்றதுக்கு ஒரு அப்பம் இருக்கு, அதுக்கு ஒரு பிரசன்ஸனுடைய அளவு இருக்குது, அது போதும். ஆனா உலகத்தையும் தாண்டி வாழ்வதற்கு ஒரு விசேஷித்த பிரசன்னம் நமக்கு தேவை. அந்த பிரசன்னம் எதற்குள்ளாக இருக்கிறது? எந்த அப்பத்துக்குள்ளாக இருக்கிறது? வானத்திலிருந்து வந்த பிதாக்கள் சாப்பிட்ட அப்பத்தில் இல்லை, மன்னாவில் இல்லை, அதை விட பெரிய ஒரு அப்பம் நான் வந்திருக்கிறேன். வானத்திலிருந்து இறங்கி நானே ஜீவ அப்பம். என்னை புசிக்கிறவன் இந்த உலகத்தில் மரித்தாலும் நித்திய ஜீவனுக்கென்று பிழைப்பான். அல்லேலூயா. அதுதான் வேற லெவல் பிரசன்ஸ், அதுதான் உயர்நிலை பிரசன்னம். ஆண்டவர் ஏன் இந்த சபைக்கு இதை பேசுகிறாரோ எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். நீங்க ஏதோ உங்க வாழ்க்கையில பெற்ற ரட்சிப்பினால் உண்டான பிரசன்னத்தை காத்து நடக்கும்படியாக அல்ல, அந்த ரட்சிப்பை அநேகருக்கு பிரகடனப்படுத்தும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பிரசன்னத்தை சுமக்க அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அவங்க யோர்தானை கடந்தாங்க, செங்கடலை பிளந்தாங்க, அவர்கள் எல்லாம் மரித்தார்கள். அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு உண்டானது, மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு உண்டானது, அவர்கள் மரித்தார்கள். ஆனா இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் வானத்திலிருந்து வந்த மன்னாவை விட அதிக மேன்மையானவர். மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள், ஆனால் இயேசுவை புசிக்கிறவர்களோ ஒரு நாளும் மரிப்பதில்லை. ஏனென்றால் இயேசுவை புசிக்கும் போது உண்டாகிற சத்து இருக்கு. மன்னாவை புசிக்கும் போது ஒரு சத்து, இயேசுவை புசிக்கும் போது ஒரு சத்து இருக்கு பாருங்க. அந்த சத்து உயர்நிலை பிரசன்னத்தை உங்களில் பிரதிபலிக்க செய்யும். அல்லேலூயா.
இயேசுவை சாப்பிட இந்த திருவிருந்துக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. நீங்கள் விசுவாசத்தோட திருவிருந்த கண்டினியூஸாக எடுப்பீங்கன்னா, நான் கூட நினைக்கிறேன் இந்த உபவாச நாட்களில் கடைசி ஒரு வாரம் நம்ம ஜெபிச்சு திருவிருந்து எடுக்கலாமோன்னு தோணும். நிறைய நாள்பட்ட வியாதி உள்ளவர்கள் நீங்கள் மருந்து சாப்பிட்றத விட எதை சாப்பிடுங்க? பெட்டர் ஹாவ் கம்யூனியன். ஐ என்கரேஜ் யூ. ஆமாம், ஞானஸ்நானம் எடுத்துட்டு நாள்பட்ட வியாதியோடு இருக்கிறீங்களா? மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் சுகமாகாத வியாதியோடு இருக்கீங்களா? எந்த மருந்து சாப்பிட்டாலும் ஒன்றும் மாற்றம் இல்லையா? ஐ ரெக்கமெண்ட் யூ ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் டாக்டர், ஐ ரெக்கமெண்ட் யூ எ மெடிசன். உங்களுக்கு நான் ஒரு மருந்து சொல்றேன். இயேசுவின் இரத்தத்தை மருந்தாக உட்கொள்ளுங்கள், இயேசுவின் சரீரத்தை மருந்தாக உட்கொள்ளுங்கள். அது சுகமாக்க முடியாத வியாதி ஒன்று இல்லவே இல்லை. அனைத்து வியாதிகளையும் சுகமாக்க இயேசுவின் இரத்தம், இயேசுவின் சரீரம் அதிக வலிமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு உயர்நிலை பிரசன்னம் உங்களிலிருந்து பிரதிபலிக்க தம்முடைய மாம்சத்தை பிக்க கொடுத்தார். உயர்நிலை பிரசன்னம் உங்களிலிருந்து வெளிப்பட இயேசு தம்முடைய சரீரத்தை பிக்க கொடுத்தார். இயேசு தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி தீர்த்தார். எதற்காக? நீ இந்த உலகத்தில் வாழ்றதுக்காவா? உலகத்தில் வாழ்றதுக்கு சோறு சாம்பார் கறி குழம்பு போதும் சார். நித்திய ஜீவனை அடையும்படியாக இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை கொடுத்தார், சரீரத்தை கொடுத்தார். விசுவாசத்தோடு அதை உட்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் இந்த உலகத்தில் ஜெயமெடுப்பதற்குரிய பிரசன்னத்தை அல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய பிரசன்னத்தை தங்கள் வாழ்க்கையில பெற்றுக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. நேரம் ஆயிட்டு 6 நிமிஷம் முடிஞ்சிட்டு, இன்னும் பாட்டெல்லாம் பாடக்கூடாது. நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த விலையேற பெற்ற இந்த உயர் அழுத்த மின் கம்பின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி உயர்நிலை பிரசன்னத்திலே பல அளவு இருக்குது. உயர்நிலை பிரசன்னத்தில் ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, உங்களை மாற்றி கொண்டு போகிறதுக்கு அவருடைய இரத்தத்தோடும் அவருடைய சரீரத்தோடும் ஐக்கியப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்போ நீங்கள் ரொம்ப பயபக்தியாக மாறுவீங்க? மற்ற ஞாயிற்றுக்கிழமை கூட அவன் மாட்டுக்கு அசால்ட்டாக வந்துடுவாங்க. திருவந்து ஞாயிற்றுக்கிழமைனா ஏன் அதிக பயம் வருது? ஏன் வருதுன்னா, அதிக பிரசன்னம் நம்மை தாக்குகிறது. உயர் அழுத்த மின்கம்பி நம்ம மேலே படும்போது நம்ம அக்கினியா மாறும். ஹல்லேலூயா. வேண்டாம், அது வேண்டாம், உபவாசம் போடு, ஜெபம் பண்ணு, வெயிட் போடு. அதிக தேவனுக்கு பயப்படுற பயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அது அதிகமான பிரசன்னத்தை நம்ம மேல் கொண்டு வருகிறது. ஆமா, ஸ்தோத்திரம். யோவான் 14:30 வாசித்து முடிச்சிருவோமா? இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் அதிபதி யார்? பிசாசு வர்றான். அவன் என்கிட்ட கிளைம் பண்றதுக்கு அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவன் சரக்கு ஒண்ணு என்கிட்ட இல்லை, அவன் ஆசா பாசங்கள் ஒண்ணு என்கிட்ட இல்ல, அவன் கொடுத்த லஞ்சம் என் கையில இல்ல, அவன் ஆசை இச்சை என் கையில இல்ல. ஸ்தோத்திரம். அவன் என்கிட்ட வர்றான், அவன் என்கிட்ட வரும்போது அவனுக்கு என்கிட்ட ஒண்ணு இல்லை. ஏன் அப்படி ஒண்ணு இல்லாம இருந்தாரு? அப்படி ஒரு பாவமும் செய்யாதவராய் இந்த பூமியில இயேசு வாழ்ந்து தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தின காரணத்தினால நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்படும்படியாக அவர் அவனுடைய பொருட்களில் ஒன்றையும் தன்னிடத்தில் உடையவராக இல்லாமல் இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மிஷினை வச்சு பிசாசின் சரக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு ஒரு டெஸ்டரை உங்க மேலே வச்சா அது அப்படியே சிங்கின கூடி பச்சை போய் அப்படி ரெட் லைட் எரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை கொஞ்சம் என்ன செய்யணும்? குறைக்கணும். நான் திருவந்த ஆறாந்தேங்க அந்த மிஷின் வாங்கிட்டு வரேன். சென்னையில் அது இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த மிஷினு அதான் உச்சந்தல்ல வச்சா போதும், முழங்கால் போட்டிருக்கும். அந்த மிஷினை கொண்டு உச்சந்தல்ல வச்சா போதும், கிண்ணு ஏறும். அப்படின்னா பிசாசின் சரக்கு எவ்வளோ இருக்குன்னு உள்ள. ஆமாம், கண்ணில் எவ்வளோ வேலை செய்யுது, காதில் எவ்வளோ வேலை செய்யுது, வாயில் எவ்வளோ வேலை செய்யுது, அது அந்த மிஷின் அது இருக்குது, சென்னையில் இருக்குது சொன்னாங்க. நான் முடிஞ்சாத அடுத்த மாதம் திருவிருந்து ஆராய்ச்சி வாங்கிட்டு வரேன். லைனாக முழங்கால நிற்கும் போது திருவிருந்து எப்படி தெரியுமா கொடுக்கணும்? இந்த மிஷினை வைக்கணும் மேலே. அது 0 காட்டுச்சுன்னா இந்தாங்க பிடிங்க, உங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம்னு சொல்லி கையில் கொடுக்கலாம். யாருக்காவது இங்கே ஏறி மேலே ரெட் லைட் எரிஞ்சு வச்சுக்கோங்களேன், நீ இடத்த காலி பண்ணும் போதில்லை.
நீ போ, அடுத்த மாதம் வா அப்படி சொல்லி பேச வேண்டியதான். ஆமாம், இயேசுநாதரை மாதிரி உங்கள் மேலே அன்பாக இருக்கிறதுக்கு இந்த உலகத்தில். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வெளிப்பாடு கேட்டேன். அது அந்த வெளிப்பாடை சொல்லும்போது கூட எனக்கு புரியல. ஐயா சொல்ல சொல்ல எனக்கு நல்லா புரிஞ்சுது. இவர் சொல்ல சொல்ல நல்லா புரியுது, இவரை சொல்ல சொன்னால் கேட்க மாட்டேங்கார். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தன் பாவ மன்னிப்பை பெறணும்னா ஊரறிய ஒரு மிருகத்தை என்ன செஞ்சு போகணும், பறவையவோ ஒரு வயது உள்ள ஆட்டுக்குட்டியவோ பிடிச்சிட்டு போகணும். பிடிச்சிட்டு அவன் ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்து நடந்து போகும்போதே எல்லாம் சொல்லுவான், இவன் பிடிச்சிட்டு போகிற ஆட்டை பார்த்தா இவ்வளோ பெரிய ஆட்டுக்கு எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சானோ தெரியலையே அப்படின்னு எல்லாரும் அவனை எப்படி பார்ப்பாங்க. அவன் போய் ஆட்டை பலி செலுத்தி பாவத்தை தொலைச்சிட்டு வந்துடுவான். ஆனாலும் கண்கள் அவனை எப்படி தான் பார்க்கும், பாவி பைய போன வாரம் தான் போயிட்டு வந்தான் பாவத்தை தொலைக்க, ஆசாரியன்ட்ட போன வாரம் தான் போய்டும். எவ்வளோ பெரிய ஆடு கொண்டு போனான் தெரியுமா, நான் பெரிய பாவம் செஞ்சிருப்பான் போல கடி. அப்படி ஊர் அறிய தான் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர். மனிதர்களுக்கு முன்னாடி உங்களை கேவலப்படுத்த விரும்பலை. நீ தனியாக போய் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு, ஐயா ஐயா இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டப்பா, என்னை மன்னிங்கப்பா, இனி உங்களுக்கு பயப்படுற பயத்தோடு நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் உங்களை பாடுவேன், துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன், என்ன உங்கள் பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பான்னு சொன்ன மாத்திரத்தில் அவர் உங்கள் பாவத்தை மன்னித்து உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க, எவ்வளோ அன்புள்ள தேவன் பாருங்க. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம மேலே எவ்வளவு அன்பு வச்சிருந்தா, நம்மளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக நம்ம பாவத்தை மன்னிச்சு ரகசியமாக உன்னை நீதிமானாய் மாற்றி விடுகிறதே தேவன் எவ்வளவு நல்லவனாக இருக்காரு. நான் இதை கேட்டோன்னே எனக்கு ஆண்டவர் மேலே கூடுதல் அன்பு வந்தது. ஆண்டவரே நீ இவ்வளவு அன்புள்ளவராப்பா. இது கண்ணீர் இல்லை, வேறு தான். நீங்கள் கண்ணீர் விட்டாலும் நினச்சிடாதீங்க. ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர்னே. உண்மைதான், நம்ம ஆண்டவர் நம்மளை மனிதர்களுக்கு முன்னாடி அவமானப்படக்கூட விட மாட்டேங்கிறார். அவரை எவ்வளவாய் பாடலாம், அவரை எவ்வளவாய் ஆராதிக்கலாம், அவருடைய பிரசன்னத்தை எவ்வளவாய் வாஞ்சிக்கலாம். நான் உன்னை வெட்கப்பட விட மாட்டேன்னு சொன்னபடியே நம்மளை ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, மறந்துடுவார். ஆனால் மனுஷ பய என்ன செய்ய மாட்டான். மனுஷி அவ என்ன செய்ய மாட்டான். பேட் ஃபெல்லோஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் மறக்க மாட்டான், மறக்கவே மாட்டான். என்னைக்குனாலும் நீனு அப்படி செஞ்சவன் தானே, என்னைக்குனாலும் நீ அப்படி பேசினவன் தானே. மனுஷனால நினைச்ச முடியாது. அதனால தான் கர்த்தர் பார்த்தாரு, என் பிள்ளைகள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்க வரும்போது ஊரறிய ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வரவேன், நானே அந்த ஆட்டுக்குட்டியாக என் உயிரை கொடுக்கிறேன், உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மால் முழங்கால் படிடுவோம், உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே, செங்கடலோ பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலோ பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, எடுப்போம் மலே எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, உயர்ந்த கண்மலை அவரை துதிப்போமாய் உம்மை போற்றி. இன்னொரு பாயிண்ட் உண்டு, நீங்க முழங்கால நின்று அதை கேளுங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்குள் திரும்புவது பிரசன்னத்தை பெருக செய்யும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்பர் 1 பிரசன்னத்தை பெருக செய்யும். நம்பர் 2 நீ சாயங்காலம் நான் கொக்கரோளத்தில் சொல்லித்தரேன், சரியா? ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புவதல்ல, தேவனுடைய வார்த்தைக்குள் திரும்புவது. தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புவது நமக்கு தெரியும், வாக்குத்தத்தம் கொடுத்தார், அதை நிறைவேற்றும் ஆண்டவரே, நிறைவேற்றும் ஆண்டவரே, we know that. பட் தேவனுடைய வார்த்தைக்குள் திரும்புவது அது ஒரு விசேஷமானது. இன்னைக்கு சாயங்காலம் கொக்கரோளம் ஆராதனையில் நான் அதை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். விரும்புகிறவங்க நீங்கள் அந்த கொக்கரோளம் ஆராதனைக்கு வாங்க. தேவனுடைய வார்த்தைக்குள்
ஊடுருவும் போது அங்கே ஸ்தோத்திரம் அணுகுண்டு வெடிக்கிற மாதிரி உள்ள ஒரு பிரசன்னம் வெடிச்சு வெளியே வரும். அது நம்ம மேல பேலன்ஸ் செய்யும் போது உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீரல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீரல்லவோ, கண்களை தேனும் வடியும் எண்ணையோ தருவதும் நீரல்லவோ, கண்களை தேனும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பிரபாகர் பிரதர் முன்னாடி வாங்க, ஒரு ஜெபம் பண்ணிடுங்க வாங்க. பாடல் பாதாசு ரொம்ப நன்றி ஏசப்பா, சோத்திரமானவரே. அந்த ஜபத்தை ஆசை நன்றி ஏசப்பா, நல்ல வசனத்தை கொடுத்து நன்றி ஏசப்பா. இந்த ஜபத்தை கேட்டோம் ஏசப்பா, நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சர்வவல்லமையுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல பகல் வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதம் அமர்ந்து உம்முடைய வேதத்தை ருசித்து இந்த வெளிப்பாட்டின் மேன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் தகப்பனே பிரசன்னத்தை காக்கிறவராய் மாத்திரமல்ல, பிரசன்னத்திலே பெருகுகிறவர்களாய் இன்றைய தினத்திலே நீர் எங்களை உற்சாகப்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரசன்னத்திலே நாங்கள் பெருகுவதற்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் மேன்மையை சிலருக்காயிலும் சொல்லிவிடத்தக்கதாய் நீர் நேர்வழியாய் தம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. தம்முடைய பிள்ளைகள் இருக்கின்ற இடங்களிலே பூமிக்கு உப்பாக உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்து அநேகருக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் கனப்படுத்துவீராக. தொடர்ந்து மறுபடியும் நாங்கள் ஒருமித்து கூடி வருவரையிலும் உம்முடைய ஆளுகை தம்முடைய பிள்ளைகள் மேல் நிறைவாய் இருக்கட்டும். தம்முடைய பிள்ளைகள் தகப்பனை செல்லும் இடமெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் உடன் இருந்து நடத்துவதாக என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னத நாமம் மகிமைப்படட்டும்.
இன்று சபைக்கு வந்தவர்கள், சிலாக்கியம் பெற்றவர்கள், வர தவறினவர்களை நினைவு கூறுகிறோம். ஏன் வரவில்லை என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் தேவ பிரசன்னத்தின் மேன்மையை அவர்களும் பெற்றுக்கொள்ள தேவன் அவர்கள் மேல் கிருபையாயிரும். தடைகளை நீக்கி வர நாட்களில் கூட்டி சேர்ப்பீராக. உன்னத கிருபையின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பாஸ்டர் ஆசீர்வாதம் சொல்லுங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் ஆறுதலும் சிநேகமும் ஆசீர்வாதமும் பிரசன்னமும் நம் அனைவரோடு கூட இன்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை வரைந்தும் தங்கி தாபரித்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.